வணக்கம். இந்த வீடியோவில் நீட் சிலபஸில் நம்ம 3rd சாப்டர், அதாவது லாஸ் ஆஃப் மோஷன், இது 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் போர்ஷன். இது சாப்டர். இது இயக்க விதிகள், லாஸ் ஆஃப் மோஷன், இயக்க விதிகள். ஆல்ரெடி நம்ம கைனமெட்டிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, இயக்கவியல் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இது இயக்க விதிகள், லாஸ் ஆஃப் மோஷன். இப்போ நம்ம இந்த சாப்டரில் நம்ம நீட் சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்கும் முதல்ல அதில் உள்ள கான்செப்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேயா, அதுக்கப்புறம் நியூமரிக்கல்ஸ் சால்வ் பண்ணலாம். ஒவ்வொரு டாப்பிக்கும் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டுக்கும் நமக்கு அதை பற்றிய பேசிக்கான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா, குறிப்பாக என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில் தான் இதை முதல்ல பார்க்குறோம். இதில் நம்ம நீட்டுனாவே ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க, நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே ப்ராப்ளம்ஸாக பார்த்துட்டு போகக்கூடாது. நம்ம என்ன ஒரு டாபிக் இருக்கோ அந்த டாப்பிக்கான பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம தரவாக தெரிஞ்சிருக்கணும். அது என்ன, வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கணும். அது இருந்தது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நமக்கு ஸ்டேட்மெண்ட்டாக, அதாவது தியரிட்டிக்கலாக கொஸ்டின் கேட்டாலும் சரி, ப்ராப்ளமாக நியூமரிக்கல் ப்ராப்ளமாக கேட்டாலும் சரி, நம்ம ஆன்சர் பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கக்கூடிய டாபிக்ஸில் தியரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இப்போ இதில் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் இருக்குது அப்படின்னா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனில் நமக்கு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங் அபவுட் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு கேட்டு கீழே 4 ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒன்று தப்பாக இருக்கலாம். இல்லை 4 ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டு கீழே எது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அபவுட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் கொடுத்துட்டு கொஸ்டின் கொடுத்துட்டு கீழே 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஆப்ஷன் என்னென்னா ஏன்னு சொல்லிட்டு 1 and 2 ஆர் கரெக்டு, இல்லை 1, 2 and 3 ஆர் கரெக்டு, 1 and 4 ஆர் கரெக்டு அப்படிலாம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பற்றி அத்தனை விஷயங்களும் தரவாக தெரிஞ்சிருந்தால் தான் அந்த மாதிரி கொஸ்டினை நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். நம்ம நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் எடுத்தோடனே F = ma அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் கான்செப்ட்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கூடவே ப்ராப்ளம்ஸ்க்கு தேவையான விஷயங்களும் சொல்லிட்டு வருவோம். அதுக்கப்புறம் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ரைட், இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த லாஸ் ஆஃப் மோஷனில் நம்ம ஃபஸ்ட்டு சிலபஸில் கொடுத்துட்டு ஃபோர்ஸ், விசை. அப்போ இதில் என்ன விசைனா என்னென்னா அதுக்கான டெஃபினிஷன் தெரிஞ்சுக்குவோம். விசைனா என்னன்னு தெரியாத நமக்கு தெரியும், ஆனால் அதுக்கான டெஃபினிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னது விசைனா என்னது அப்படின்னா நமக்கு தெரியும், எந்த ஒன்று ஒரு பொருளினுடைய நிலையை மாற்றுகிறதோ அல்லது மாற்ற முயல்கிறதோ அதுதான் விசை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருள் 2 நிலையில் தான் இருக்கலாம். ஒன்று ஓய்வு நிலையில் இருக்கும் அல்லது இயக்க நிலையில் இருக்கும். அதனுடைய நிலையை மாற்றக்கூடிய அல்லது மாற்ற முயலுகின்ற ஒன்று, அது எது வேணுமால் இருக்கலாம், அதுதான் நம்ம விசை அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் ஒன் விச் சேஞ்ச் ஆர் ட்ரை டு சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் பாடி விச் இஸ் அட் ரெஸ்ட் ஆர் இன் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் ஃபோர்ஸ்க்கான டெஃபினிஷன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து இனர்சியா, நிலைமம் அப்படின்னா என்ன? இந்த ஃபோர்ஸுக்கான டெஃபினிஷனை கொஞ்சம் மாற்றி சொன்னால் அதுதான் என்னது, இனர்சியா, நிலைமம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்ன சொன்னோம், ஒரு பொருளுடைய நிலையை எந்த ஒன்று மாற்றுகின்றதோ அல்லது மாற்ற முயலுகின்றதோ அதுதான் விசைன்னு சொன்னோம்ல. அப்போ ஒரு பொருளுடைய நிலையை மாற்றணும் அப்படின்னா வெளியிலேருந்து ஏதோ ஒன்று தேவை. ஓகே, இப்போ அதையே மாற்றி சொன்னோம்னா நம்ம என்னது, ஒரு பொருளுடைய நிலையை என்னது மாற்றணும் அப்படின்னா வெளியிலேருந்து ஏதோ ஒன்று தேவை, விசை தேவை. அப்போ விசை இல்லாமல் பொருள் என்னது தன்னுடைய நிலையை மாற்றிக்க முடியாது. அப்போ புறவிசை இல்லாமல் ஒரு பொருள் தன்னுடைய நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத தன்மையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நிலைமம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இனர்சியா அப்படின்னா த இன்னபிலிட்டி ஆஃப் த பாடி டு சேஞ்ச் இட்ஸ் பொசிஷன் ஆஃப் என்னது ரெஸ்ட் ஆர் மோஷன். ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறவரையும் அது ரெஸ்ட்டில் தான் இருக்கும். மூவிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்னது நமக்கு என்னது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறவரையும் மூவிங்கில் தான் இருக்கும். இப்போ வேடிக்கையாக கேட்பாங்க, பூமி ஏன் சுற்றிக்கிட்டே இருக்குது, அது ஏன் நிற்கலை அப்படின்னா ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ண தேவையில்ல. அதுக்கான ஆன்சர் இதிலே இருக்குது. இதில் இருக்குது, இந்த நிலைமம் அந்த கான்செப்ட்லேயே இருக்குது. பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ அங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏதாவது ஒன்று ஆக்ட் பண்ணால் தான் என்ன ஆகும்,
அந்த சுற்றிக்கிட்டு இருக்கிற பூமி வந்து என்ன ஆகும், ஸ்டாப் ஆகும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணலன்னா ஸ்டாப் ஆகாது. அப்போ ஏன் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னா யாரும் நிறுத்தலை, அதனால் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லணும். அது வந்து அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நிலைமம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இனர்சியா இஸ் நத்திங் பட் ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்சுன்னு சொல்லலாம். ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச், இன்னபிலிட்டி டு சேஞ்ச் இட்ஸ் பொசிஷன் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஆர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அதுதான் நம்ம இனர்சியான்னு சொல்கிறோம். ஓகே, நிலைமம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் 3 வகையான நிலைமம்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம் அப்படிலாம் படிச்சிருப்போம் இல்லையா. இனர்சி ஆஃப் ரெஸ்ட், இனர்சி ஆஃப் மோஷன், இனர்சி ஆஃப் டைரக்ஷன் அப்படிலாம் படிச்சிருப்போம். ரைட், அடுத்து பாருங்கள் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். சிலபஸில் என்ன இருக்கோ அந்தந்த டாபிக் வரிசையாக பார்த்துட்டே வரோம். அதில் உள்ள விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து சொல்லிகிட்டே வரோம். அதை நீங்கள் தான் நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து நான் டெஃபினேஷனாக எழுதி போடல, நான் சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ரைட், அடுத்து பாருங்கள் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டனுடைய முதல் இயக்க விதி உங்களுக்கு தெரியும். என்னது விதி, என்னது லா, என்னது நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்னது, எந்த ஒரு பொருளும் இல்லையா என்ன பண்ணும், ஓய்வு நிலையில் இருந்தாலும் சரி அல்லது இயக்கத்தில் இருந்தாலும் சரி, சீரான இயக்கத்தில் இருந்தாலும் சரி, புறவிசை செயல்படாத வரை அந்த பொருள் வந்து என்னது ஓய்வு நிலையிலேயே தான் இருக்கும் அல்லது இயக்கத்திலேயே தான் இருக்கும். ஓகே, அதுதான் வந்து நமக்கு என்னது நியூட்டனுடைய முதல் இயக்க விதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் அன்லஸ் ஆர் அதர்வைஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட். இல்லை, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுற வரலையும் அது வந்து என்னது அந்த என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அந்த ஸ்டேட்டில் அப்படியே தான் இருக்கும். ரெஸ்ட்டில் இருக்குன்னா ரெஸ்ட்லேயே தான் இருக்கும், மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து என்னது நியூட்டனுடைய முதல் இயக்க விதி, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு தெரியணும். அடுத்தது பாருங்கள், இதை வச்சா நம்ம என்ன சொல்கிறோம், அடுத்த பாயிண்ட், இஃப் எஃப் நெட் ஈக்குவல் டு 0 தென் ஏ ஈக்குவல் டு 0. எஃப் நெட் அப்படின்னா இங்கே நெட் அப்படின்னா நிகர விசை, நெட் ஃபோர்ஸ். எஃப் நெட் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நெட் ஃபோர்ஸ்னு அர்த்தம். நெட் இன்னும் சரியாக சொல்லணும்னா நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாமே வந்து என்னது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இல்லை, வெளியிலேருந்து அந்த ஆப்ஜெக்ட் விட்டு வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணணும், அதான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ எஃப் நெட் எக்ஸ்டர்னல், எஃப் நெட்னு என்ன அர்த்தம்னா நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் 0. அதாவது புற நிகர விசை, நிகர புற விசைன்னு சொன்னாலும் சரி அல்லது புற நிகர விசைன்னு சொல்லலாம். வெளியிலிருந்து செலுத்தப்படக்கூடிய அல்லது செயல்படக்கூடிய நிகர விசை. ஏன் நிகர விசைன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பொருளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட விசை வந்து செயல்படலாம். அப்போ நம்ம வந்து என்னது நிகர விசை கண்டுபிடிக்கணும். நிகர விசை எப்படி கண்டுபிடிக்கணும், வெக்டார் கூடுதல் வச்சு நம்ம நிகர விசை கண்டுபிடிக்கணும் இல்லையா. ரைட், அப்போ இஃப் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் 0 தென் த ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி இஸ் 0. ஆக்சலரேஷன் முடுக்கம் வந்து 0. ரைட், அப்போது இஃப் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் 0 தென் த ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி இஸ் 0. அதாவது நிகர புறவிசை, ஒரு பொருள் மீது செயல்படக்கூடிய நிகர புறவிசை 0 அப்படின்னா அந்த பொருள் அடையக்கூடிய முடுக்கமும் 0, அதில் முடுக்கம் இருக்காது அப்படின்னு அர்த்தம். நிகர புறவிசை 0னா இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஓய்வு நிலையில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பொருள், இப்போ வந்து ஒரு டேபிள் இருக்குது, டேபிள் மேலே ஒரு புக் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த புக்கு வந்து ஓய்வில் இருக்குது, அது தொடர்ந்து ஓய்வுலேயே தான் இருக்குது. அப்போ அதனுடைய முடுக்கம் வந்து என்ன 0, ஆக்சலரேஷன் 0. என்ன காரணம் அப்படின்னா அதில் விசை எதுவுமே செயல்படலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. விசை செயல்படுது, ஓகே, ஃபோர்ஸ் இருக்குது. ஆனால் நெட் ஃபோர்ஸ் வந்து என்னது 0. என்ன நெட் ஃபோர்ஸ் 0 அப்படின்னா ஒன்று வந்து த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த புக் இல்லையா, அது வந்து டவுன்வர்டாக இருக்குது. ஓகே, அதே நேரத்தில் இந்த டேபிள் இருக்கு இல்லையா, டேபிள் வந்து என்ன பண்ணோம்னா இதுக்கு அப்போர்டாக அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்டாக ஆக்ட் பண்ணுது. இந்த டேபிள் வந்து என்ன பண்ணணும்னா அப்போர்டாக ஒரு ஃபோர்ஸை வந்து கொடுக்கும், அதான் ரியாக்ஷன் நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், செங்குத்து விசைன்னு சொல்லுவோம். இப்போ இது ரெண்டும் வந்து என்னென்னா ஈக்குவல் ஆகிடும். ஒன்று வந்து டவுன்வர்டு, இன்னொன்று வந்து என்னது அப்போர்டு. உதாரணத்துக்கு 10 நியூட்டன் வந்து டவுன்வர்டு ஆக்ட் பண்ணுதுன்னா 10 நியூட்டன் அப்போர்டு ஆக்ட் பண்ணும். ஓகே, இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணிக்கும். நிகர விசை வந்து என்னது 0. இப்போ ரெண்டு ஃபோர்ஸுமே வந்து பார்த்தோன்னா ஒரே ஆப்ஜெக்டில் தான் ஆக்ட் பண்ணுது. ரொம்ப முக்கியம், ரெண்டு ஃபோர்ஸுமே ஒரே ஆப்ஜெக்டில் ஆக்ட் பண்ணுது, ரெண்டுமே புக்கில் தான் ஆக்ட் பண்ணுது.
கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டியூ டு எர்த். பூமி வந்து புக்கை பிடிச்சி இழுக்குது, கீழ் நோக்கி இழுக்குது. அப்போ புக்கில் தான் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, 10 நியூட்டன் வச்சுக்கோம். அதே மாதிரி டேபிள் வந்து என்னது, புக்கை மேலே பிடிச்சி தள்ளுது, நார்மல் ஃபோர்ஸ், செங்குத்து விசைன்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் ஒரே பொருளை தான் ஆக்ட் பண்ணுது. அப்போ நமக்கு டவுன்வேர்டாக 10 நியூட்டன் அப்படின்னா அப்வேர்டாக 10 நியூட்டன். அப்போ ப்ளஸ் 10 நியூட்டன் மைனஸ் 10 நியூட்டன் வந்து என்ன ஆகும், ஈக்குவல் டு 0. அப்போ இதை தான் நம்ம நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எஃப் நெட் ஈக்குவல் டு 0. நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் 0ன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் வந்து இதுதான். நிகர புறவிசை வந்து பொருள் மீது செயல்படக்கூடிய நிகர புறவிசை வந்து எனக்கு 0வாக இருந்ததுன்னா அந்த பொருள் அடையக்கூடிய முடுக்கமும் 0. முடுக்கம் 0 அப்படின்னு அர்த்தம். ஓய்வில் இருந்ததுன்னா ஓய்வில் இருக்கும். சீரான இயக்கத்தில் இருக்குது அப்படின்னா அதே வேகத்தில் இயங்கிக்கிட்டே இருக்கும். அதனுடைய வேகம் மாறாமல் திசை வராமல் இயங்கிக்கிட்டே இருக்கும். அதுதான் முடுக்கம். முடுக்கம்னா என்னெல்லாம் நம்ம படிச்சிட்டோம், நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே கைனமெட்டிக்ஸ்லேயே படிச்சிட்டோம். ஓகே, இது தெரியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இது எதை இப்போ எந்த இதில் வருது, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனில் வருது. இது தெரியும். ஓகே, அடுத்து பாருங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட். இன் எர்த் இஃப் ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட் ஆர் இன் யூனிஃபார்ம் மோஷன் இட் டஸ் நாட் மீன் தட் நோ ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட். புவியில் ஒரு பொருள் ஓய்வில் அல்லது சீரான இயக்கத்தில் இருந்தால் அதில் எந்தவித விசையும் செயல்படவில்லை என அர்த்தம் இல்லை. ஓகே, ஒரு பொருள் ஓய்வில் இருக்குது, இப்போ தான் சொன்னோம் இந்த புக்கு வந்து ஓய்வில் இருக்குது டேபிள் அப்படின்னா, அப்போ அதில் எந்த விஷயமே செயல்படலை, அதனால தான் ஓய்வில் இருக்குது அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. விசை செயல்படுது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, நார்மல் ஃபோர்ஸ் இருக்குது. 2 விசை செயல்பட்டும் அந்த பொருள் ஓய்வில் இருக்குன்னா என்ன காரணம், நெட் ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிடுச்சு, அதனால் ஆக்சிலரேஷன் 0, அதனால் ஓய்வில் இருக்குது. ஓகே, இதுதான் காரணமே ஒழிய விசையே செயல்படலை அப்படின்னு நினச்சக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியம். ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 தென் எஃப் நெட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்று தான். இது உண்டுன்னு சொல்கிறது, இது இல்லைன்னு சொல்கிறது, அவ்வளோ. ஓகே, அதாவது ஃபோர்ஸ் இருந்தால் முடுக்கம் இருக்கும், ஆக்சிலரேஷன் இருக்கும். ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா ஆக்சிலரேஷன் இல்லை. நிகர விசை இல்லை அப்படின்னா, நிகரப்புற விசை இல்லை அப்படின்னா, நிகரப்புற விசை இல்லை அப்படின்னா முடுக்கமும் இல்லை. இங்கே என்ன அர்த்தம், நிகரப்புற விசை இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0ன்னு என்ன அர்த்தம், இருக்குன்னு அர்த்தம். 0 கிடையாது அப்படின்னா ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அப்போ நிகரப்புற விசை இருக்குது அப்படின்னா முடுக்கம் வந்து என்னது, இருக்குது அப்படின்னு அர்த்தம். 2 ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்று தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அதாவது நிகர புறவிசை செயல்பட்டால் தான் அந்த பொருள் முடுக்கம் அடையும் அப்படின்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, முடுக்கம் அடையுதுனாவே அதனுடைய நிலையை வந்து மாற்றம் அடையுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, உதாரணமாக சொல்லணும்னா கார் ஆக்சலரேட்ஸ் டியூ டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஏன் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம், உராய்வு விசையால் முடுக்கம் அடையக்கூடிய கார். ஒரு கார் வந்து ஸ்பீடு அதிகமாகுது அப்படின்னா நம்ம ஆக்சலரேட்டரை அழுத்துறப்ப ஸ்பீடு வந்து அதிகமாகும். அப்போ ஆக்சலரேட்டர் தான் வந்து அதுக்குள்ளே தான் விசை உருவாகுது, அதனால தான் கார் வந்து என்னது முடுக்கமடையுது அப்படிங்கிறது கிடையாது. அங்கே வந்து எதனால் வந்து காரோடைய வேகம் வந்து அதிகமாகுது அப்படின்னா சொல்லியிருக்கோம், இங்கே பேசுகிற விசைகள் எல்லாமே வந்து என்னென்னா புற விசைன்னு சொல்லிட்டு இருக்கோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. அந்த ஆப்ஜெக்ட் கார்னா காருக்கு வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும், அதுதான் காரனுடைய வேகத்தை அதிகப்படுத்துமே ஒழிய காருக்குள்ளேருந்தே கொடுக்கக்கூடிய விசை வந்து காரனுடைய வேகத்தை வந்து அதிகப்படுத்துறது கிடையாது. அப்போ அந்த காரனுடைய வேகம் அதிகம் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எந்த விசை காரணம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். காரோட டயருக்கும் ரோட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உராய்வு விசை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதுதான் காரோடைய வேகத்தை அதிகப்படுத்துது. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனை பொறுத்தவரையும் நம்ம தெரிஞ்சக்கூடிய பாயிண்ட்ஸு. அதனால் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்னா வெறும் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு நான் சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. இந்த விஷயங்கள்லாம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறப்ப நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் நோட் பண்ணிங்க. அடுத்து பார்ப்போம், எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்து மீதி உள்ள வந்து பார்ப்போம்.